நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லலாமா? நீர் மாத்திரம் போ, நீர் எவ்வளவு அழகா இருக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்க. நீர்மா. எஸ், ரொம்ப ரொம்ப நான் நம்புறேன் ஆண்டவர் இப்ப காலையிலே அப்படி இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிற இடத்துல அப்படி உலாவிட்டே இருக்கிறாரு. நம்ம எந்த இடத்துல ஆராய்ச்சல் அங்க உலாவுறாரு. நீங்க மாத்திரம் போதும். எனக்கு அந்த பாட்டை பாடலாண்டே இருக்குது. நீர்மா போதும் சொல்லுங்க. யெகோவாயிரே தந்தையா. அவங்க அற்பமாய் நினைக்க தான் கர்த்தர் உங்களை உயர்த்துறார். போதும் எனக்கு யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தாழும் புகழால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. இப்ப சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஐயரே ஐயரே நீர் ஒரு 10 விசை சொல்லி நம்ம ஜெபிச்சு செய்திக்குள்ளாய் கடந்து போறோம். 1வது விசை கைய மேல உயர்த்தி நீமா. எஸ், இப்போ சாங்ஷன் பண்ணப்படட்டும். எனக்கு வேற சொந்தம்னு ஒருத்தரும் இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒருத்தர் சொந்தம் இல்ல. சொல்லுவோம். 2வது விசை சொல்லுவோம். முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி நீர்மா. எங்க அப்பா நீர் தான், எங்க அம்மா நீர் தான், என் உடன் பிறப்பு நீங்க தான், என்ன உயர்த்துறது நீங்க தான், என் தலையை நிமிர பண்ணுகிறது நீங்க தான். 3வது விசை சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். ஓ நீர். எஸ், இப்போ இந்த வார்த்தையை சொல்ல கர்த்தர் நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு நான் இருக்கேன் உன் எதிர்காலம் என் கையில இருக்குது, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு வழிகளை திறப்பேன். ஓ நான் உனக்காக கட்டுகளை அவிழ்த்து போடும், நான் உனக்கு முன்னே போவேன், நான் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ 5வது விசை சொல்லுவோம். நீர்மா. இது துணிக்கப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலையும் கர்த்தருடைய ஒரு பிரசன்னம் இந்த காலை வேளையிலே நிரப்புகிறது. ஓ நீர் மாத்திரம் போ, நீர்மா. வாய்களை நன்றாய் விரிவாய் திறந்து சொல்லுங்க. எஸ், அவர் கையில கொடுக்கிறதுக்கு சமம். ஹல்லேலூயா ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். எஸ் லார்ட். எஸ், பிரைஸ் தி லார்ட். 8வது விசை சொல்லமா. நீர் மாத்திரம் போதும், நீர்மா. அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் கர்த்தருடைய கரத்திலே வாய்க்கட்டும். ஓ ஹல்லேலூயா. 9வது விசை சொல்லுவோம். நீர் மாத்திரம். இப்பவே அந்த தடை கற்களை கர்த்தர் எடுத்து போடட்டும். நீமா. 10வது விசை கரங்களை தட்டிக்கொண்டே ஓரம் தல சௌகோரம் தலர. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும் எங்களுக்கு. பிதாவாகிய தேவனே, உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் உள்ளவர். நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இந்த முழங்கால நிற்கும் போது நீரே எங்களுடைய பக்கத்துல அருகாமையில வந்து எங்க தலை மேல உங்களுடைய கரத்தை வச்சு நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை நான் உனக்கு தருவேன்னு இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது அந்த மகிமை எங்க தலை மேல இருக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எத்தனை பேருடைய ஜெப குறிப்பை பார்க்கிற ஆண்டவரே, நிறைய பேர் தங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையா ஆண்டவரே அவ்வளவு சொல்லி இருக்கிறாங்களே, என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறாங்கப்பா. நிறைய பேருக்கு முடிவெடுக்கிறது கூட என்னன்னு தெரியல ஆண்டவரே. ஆனா இந்த காலை வேளையில அந்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக, அவங்க எந்த ஊர்ல இருந்து, அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து அந்த ஜெப குறிப்பை சொன்னாலும் அந்த ஜெப குறிப்புக்காக இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். பதில் கொடுங்க ராஜா. இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே, சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க திருச்சபைக்காகவும் நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறது உமக்கு தெரியும். இது எங்க ஊழியம் அல்ல, அது உங்க ஊழியம் ஆண்டவரே. நீங்க இதுவரையிலும் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. இப்பொழுது இந்த மகா பெரிய திட்டத்துல உங்க பிரச்சனை எங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதுல நிறைய பேர் கை கோத்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் வரக்கூடாதுப்பா ஆண்டவரே. அவர்கள் அந்த திட்டத்துல செய்ய செய்ய அவருடைய வருமானங்கள் பெருகட்டும், நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக, மாறுவதாகப்பா, மாறுவதாகப்பா. இன்னும் ஆண்டவரே அந்த மாதம் கொடுக்குற அந்த கமிட்மெண்ட்ல நிறைய பேர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதற்கு ஆண்டவரே இந்த தரிசனத்தோட இணைந்து நிற்கிற ஜனங்களை கர்த்தர் எங்களுக்கு இன்னும் எழுப்பி தாரும் ஆண்டவரே. இந்த 12 மாதம் முடியும் போது நாங்க எல்லாரும் சாட்சி செய்து ஏகோபித்து இந்த நெகேமியா எப்படி பிரதிஷ்டை பண்ணாரோ அப்படியே நாங்களும் அதை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கர்த்தாவே தேவனே எங்களுடைய கைகளை திடப்படுத்தும், எங்களுடைய இருதயங்களை திடப்படுத்தும், திடப்படுத்தும் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரையும் ஆலயத்திலும் நேரலையிலும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேரடியாக நம்ம இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய மனுஷனாகிய இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை நடத்தி வந்த விதத்தை குறித்து, அவன் மிகப்பெரிய பொறுப்பாகிய அந்த அலங்க கட்டுகிற அந்த வேலையை முடிப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய அபிஷேகத்தை, அவனிடத்தில் இருந்த நல்ல தாளந்துகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவிக்கு தேவையான சில காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கும் நான் கடந்த நாட்களிலே தியானித்த போது ஆண்டவர் என் இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தை எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத்தின் துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அப்பொழுது அவ்விடத்தை விட்டு உருணி வாசலண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அந்த ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாதிருந்தது. அதுவரையிலையும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஆமென். 16வது வசனம், நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவனுக்கும் தெரியாது. அதுவரையிலையும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு ராஜாவினிடத்திலே பர்மிஷன் வாங்கிட்டு பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு தன்னுடைய நாடாகிய
சொந்த நாடாகிய எருசலேமுக்கு வந்து விட்டார். இப்பொழுது நான் நேற்றைக்கு சொன்னது போல தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு இரவிலே அவர் வந்து அந்த தேசத்திலே எங்கெல்லாம் பழுதாய் கிடக்கிறது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத போய் வந்து அவர் சுற்றி பார்க்கிறார். பொதுவாக அந்த தேசத்திலிருந்து ஒரு அதிகாரியாய் ராஜாவினுடைய கீழே பானபாத்திரக்காரன் என்கிற வேலை வந்து ஒரு மிக உன்னதமான வேலை. யார் ராஜா யாரை ரொம்ப நம்புறாரோ அவர்களை தான் பானபாத்திரக்காரராக நியமிப்பார். ஸோ ராஜாவினிடத்தில் வேலை செய்த ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்கள் எல்லாருமே, ஊரில் இருக்கிற தலைவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே எதுக்காக வந்திருக்கான், இவன் என்ன விஷயம், அங்கேருந்து வந்திருக்கிறானே, அது ஒரு ராஜாவினிடத்துலேருந்து வந்திருக்கிறானே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்விகள் வந்து எதுக்காக வந்திருக்கிறா அப்படின்ற அந்த ஆன்சருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிற வரைக்கும், அப்படின்னா அந்த தேசத்திலே இடிந்து கிடக்கிற இடம், அந்த தேசத்துல என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த முழு திட்டத்தையும் தனக்குள்ளே போடுகிற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது அவன் தனிமையாகவே இருந்தான். அவன் வந்ததையோ அவன் போகிறதையோ அவன் செய்ய போகிறதையோ அவனுக்கு கொடுத்த தரிசனத்தையோ யாருக்குமே அறிவிக்கவில்லை. அப்போ இந்த காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார், ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் தலைவியாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்க வேண்டிய அடுத்த மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, யார் தனிமையிலே நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, இல்லையென்றால் தனிமையிலே யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள்தான் பெரிய வெற்றியை அடைய முடியும் என்கிறதை நீங்கள் வந்து மறந்துடவே கூடாது. இன்னைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு தனிமையாக நில், தனிமையாக நில். ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் நடத்துகிற பாதையே என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க தனிமையா தான் ஆண்டவர் நிக்க வைக்கிறாரு. நம்ம வளர்ந்ததற்கு பிறகு நம்முடைய கூட்டங்கள் அதிகமாகும் போது, நம்முடைய செல்வ பெருக்கு அதிகமாகும் போது நம்மோடு நிறைய பேர் வந்து சேர்கிறார்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். ஆனால் ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் தலைவியாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால், நான் கூட்டத்தோட தான் ஆரம்பிப்பேன், நான் ஜனங்களோட தான் நான் ஆரம்பிப்பேன், நான் என் சொந்தக்காரங்களோட தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த காரியத்துல உங்களால பெரிய வெற்றியை அடையவே முடியாது. அவர்கள் உங்களை அப்படி செய்யவும் விட மாட்டார்கள். நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு உங்களோட வந்து கூடுகிற கூட்டம் வேற, நீங்க வளர்றதுக்கு முன்னாடி வந்து கூடுற கூட்டம் வேற. நீங்க வளர்றதுக்கு முன்னாடி ஆட்களோட தான் இருக்கணும், நான் தனிமையில செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்கள் உங்களை எப்படி வேணுமாலும் டைவர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்க எப்பவும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, தனிமையிலே தான் ஆண்டவர் உங்களை பழக்கிறாருங்கிறதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. இது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு இருக்கிறது. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்கள் வந்து ரொம்ப குறைவாய் தான் இருப்பாங்க. அப்போ நான் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறேன். வீட்டிலேருந்து வாசல்லேருந்து இறங்கினா சர்ச்சு, அப்படின்னா ஒரே காம்பவுண்டு, ஒரு 5 சென்ட் இடம். அந்த 5 சென்ட் இடத்துல ஒரு பார்ட் வந்து சர்ச்சு, இன்னொரு இடத்துல வந்து வீடு. அதுவும் நான் இந்த பக்கம் வீட்டில் குடியிருக்கிறேன், இந்த பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒன்று குடியிருக்கிறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து நமக்கு 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு திருச்சபைக்கு போகிறாங்க, தூரமான ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க வந்து 7:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவாங்க. நான் வந்து அப்போல்லாம் 6 மணிக்கே போய் சர்ச்சில் வந்து ரெடியாகி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தப்படுத்திட்டே இருப்பேன். ஆனால் 7:30 மணிக்கு நம்ம சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க. ஆனால் 7:30 மணிக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து கிளம்பி அவங்க திருச்சபைக்கு போவாங்க. அப்போ நான் நினைப்பேன், சரி இவ்வளோ தூரத்துல இருந்து அந்த திருச்சபைக்கு போகிறாங்களே, எட்டி காலடி எடுத்து வச்சா நம்ம சர்ச்சு, அது ஒரே காம்பவுண்டில் இருக்கிறோம், ஆறுதலுக்காவது ஒரு நாள் வரமாட்டேங்கிறாங்களே. அவங்களுடைய திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது, ஆனால் அப்படி நினைச்சேன். அப்போ ஆண்டவர் வந்து ஆரம்பத்திலே என்னை எந்த பாதையில் நடத்தினார் அப்படின்னு சொன்னா, தனிமையான பாதையில தான் நடத்தினாரு. இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் தனிமையான பாதையில நடக்கலாம், உங்களோடு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய தரிசனத்தை சுமக்க, உங்களுடைய சொப்பனத்தை சுமக்க, இல்லைஎன்றால் உங்களுடைய வேலையில உங்களுக்கு கை கொடுக்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியாக நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை தனிமையான பாதையில கொண்டு போறாரே தவிர, இந்த தனிமை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில தீமையாய் முடியவே முடியாது.
ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களே ஆனாலும் அவர்களையும் கர்த்தர் எப்படி நடத்தினார் அப்படின்னா, அவங்க கூட கூட்டத்தில் அத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மட்டும் தனியாக கர்த்தரவனை நடத்தினார். யாருமே அவங்களோட வந்து சேர மாட்டாங்க, யாருமே அவங்களுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க, இவங்க சொல்றது யாருக்குமே பிடிக்காது, அவங்க இவங்களுக்கு விரோதியா இருப்பார்கள். ஒரு வீட்டுல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான்னா, நான் நம்புறேன் கர்த்தர் அவனை கொண்டு அங்கே ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அதற்காகத்தான் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாருமே எதற்காக பழகி கொள்ளணும்னா, தனிமையில் ஆரம்பத்தில் நீங்கள் தனிமையில் நின்று அப்படியே பழகணும், தனிமையில் நீங்கள் ஜெயிச்சு பழகணும், தனிமையில் நீங்கள் போராடி பழகணும், தனிமையில் ஒரு மனுஷனிடத்தில் பேசி பழகணும். அதுதான் உங்களை வெற்றியுள்ள தலைவனாய் மாற்ற முடியுமே தவிர, இல்லை என்றால் நீங்கள் கூட்டத்தோடு இருக்கும்போது அது எப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வராது. ஆமென். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு சில நேரங்களில் சிலருக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படின்னா அப்படியே மனசு வெடிச்சு போகுது. சிலருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், ஆளோட இருக்கணும், 10 பேர் வீட்டில் எப்போவுமே சாப்பிடணும், சிரிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருக்கணும், கூட இப்போ இருக்கிறதுக்கு அங்கே போய் இங்கே போன்றதுக்கு ஆள் இருக்கணும். இல்லவே இல்லை, கர்த்தர் சில மனிதர்களை தனியாகவே கர்த்தர் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆனா இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியங்களை நான் வந்து அறிந்து கொண்டேன். அப்படின்னா, நீங்கள் தனிமையாய் இருக்கிறதுனால உங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக வாசிக்க போகிறோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர்கள் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. எல்லாருடைய கைகளிலையும் ஒரு கல் இருக்கிறது. அப்போ எல்லாருமே அந்த ஒரே ஒரு ஸ்திரீயை மட்டும் தனியாக நிறுத்தி கூட்டமாய் அவள் மேல் குற்றப்படுத்துகிறார்கள். இவ இப்படி தப்பு பண்ணியிருக்கிறா, இவளை நாங்கள் கையும் களவுமா பிடிச்சோம், இவளை அழிவுக்குரியவர்கள், இவளை வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும், அதுதான் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்குது, எதுக்கும் உங்கள்கிட்ட ஒருத்தர் வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு தான் வந்தோம் அப்படின்னு எல்லாருமே அவளை தனியாக நிற்பாட்டி மற்றவங்க எல்லாம் கூட்டமாக நின்று இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் மனசாட்சியிலே குத்தப்பட்டு எல்லாரும் கல்லுகளை போட்டுட்டு அப்படியே எல்லாரும் திரும்பிட்டாங்க. இப்போ ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது, உன்னை யாருமே குற்றப்படுத்தலையான்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீ சொல்கிறாள், ஒருத்தரும் குற்றப்படுத்தலை. இப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் நின்றுருக்காங்கன்னா அந்த ஸ்திரீயும் ஆண்டவரும் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கல, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக நிற்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற முதல் பிளஸிங் என்ன அப்படின்னா, உங்க கூட ஆண்டவர் நிற்பாரு, உங்க கூட ஆண்டவர் நிற்பாரு. நீங்க எப்பெல்லாம் தனியா நிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் தனிமையிலே தள்ளப்படுகிறீர்களோ, உங்கள் சொந்தங்கள் வெறுத்து தள்ளுகிறார்களோ, உங்கள் வேலை ஸ்தலத்திலே வெறுத்து தள்ளப்படுகிறீர்களோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வெறுத்து தள்ளுகிறார்களோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க தனிமையை நிற்கும் போது நீங்க தனி ஆள் அல்ல, உங்க கூட கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய், உங்களுக்கு ஆதரவாய் உங்களோட இருக்கிறார் என்கிறதை நீங்கள் மறந்து விடவே கூடாது.
தனியாக நிற்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வயதான ஒரு அம்மா தன்னுடைய வீட்டிலே படுத்து கிடக்கும் போது அந்த இரவில் ஒரு பெரிய நாகப்பாம்பு அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இவர்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் கிடந்து அவர் தனியாக இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு யாருமே இல்லை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பை அடிக்கக்கூடிய பலன் அவங்களுக்குள்ள இல்லை. உடனே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இந்த விஷ பூச்சியை நான் எப்படி கொல்றது? அவங்க அப்படி ஜோம் பண்ணா அடுத்த சில நிமிடங்களிலே பார்ப்பீர்களே, ஆனால் அதுவே போய் தெரியாம ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள தன்னுடைய தலையை விட்டு வெளியே வர முடியாம மாட்டி அங்கேயே திரும்பி 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 தன்னுடைய சரீரத்தை அடிச்சு அப்படியே செத்து விழுந்துருச்சு. அப்பதான் அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களாமா, இந்த வீட்டில் நான் மட்டும் தனியா இல்லை, இந்த வீட்டில் ஏன் கூட தூதர்களோட கர்த்தர் இந்த வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமையாய் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த தேவையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. உன்னை தனியாக விடுவதற்கு நான் அப்படி உனக்கு செய்ய மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ முதல் ஆசீர்வாதம், நம்ம தனிமையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாவது சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா தனியாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அப்போ தான் நீங்கள் மனிதர்களோடு இருக்கும்போது அவர்கள் உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சி அவர்களை டிபெண்ட் பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தூர ஒதுங்கி தான் நிற்கிறார். அதான் நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. சில காரியங்களை நம்ம ஆட்களை வச்செல்லாம் செய்யவே முடியாது, ஆட்களை வச்சு பண்ணவே முடியாது. நம்ம எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம தனிமையாக நிற்கும் போது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நம்புகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுல ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 16வது, நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர்களுக்கெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்கல. யாருமே, இத்தனை பேர் இருந்த போதிலும் நான் தனிமையாக தான் நின்னேன். ஆனா ஒன்று நான் நம்புறேன், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், நீங்கள் தனிமையாய் நிற்கும் போது என் கூட யார் இருக்கிறார்ன்றதை மறந்துடக்கூடாதுன்னா, கர்த்தர் என்னோடே இருக்கிறார், என் இயேசு என்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிச்சுவேஷன் வரும்போதெல்லாம் நீங்கள் நினைங்க, அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் யாரும் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இல்லை, நீ நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்களோட இருக்கிறது மனித பலன், அவர்களோட இருக்கிறவங்க வெறும் சொந்தக்காரங்க தான். ஆனால் நம்மோட தனிமையில் நிற்கிறது வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவன், மகா பெரிய தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் எம்மாத்திரம், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஆமென். அப்பதான் பாடணும், நீர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு என்னாலும் வெற்றி, எனக்கு தோல்வி இல்லவே இல்லை. ஆமென். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லோ, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. முடிஞ்சவங்க கையை தட்டி சொல்லுவோம், தோல்வி
எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். யாரும் நம்மோட கடைசி வரைக்கும் இருக்கவே முடியாது. யாரும் நம்மோட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. நம்மை பெத்த அம்மாவோ அப்பாவோ கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க. இதை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் என் கூட கடைசி வரைக்கும் வருவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு மிக அவசியமான ஒன்று. விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரத்தில் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் எல்லாம் அந்த ஜபமாய் செய்யுங்கள். ஆண்டவரே, நான் தனிமையாக நிற்கிறதுக்கு நான் பழகணும். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் பழகணும். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே ஒரு பெரிய பலன் உங்களுக்குள்ள வரும். நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். அம்மா இறந்து போன உடனே, அப்பா இறந்து போன உடனே, இந்த கணவனார் இறந்து போன உடனே பெரிய அப்செட் ஆகி இனி வாழ்க்கையே இல்லை, நம்ம இனி எப்படி வாழ முடியும்னு நினைச்சு மன அளவிலே பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு அது மனிதன் நம்மளை விட்டு பிரிந்து போகும்போது கஷ்டம்தான். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க மனிதர்கள் உங்களை விட்டு போனதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. நீங்க தனியா இல்லை, நீங்க தனியா இல்லை, நீங்க தனியா இல்லை. ஆண்டவர் உங்களை தனியா வைக்கல. நீங்க தனியா இந்த உலகத்துல நடமாடல. உங்களுக்கே தெரியாம ஆண்டவர் உங்களோட கண்டிப்பா இருக்கிறார். அதனாலதான் நீங்க ஜீவனோட இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய பேரை சாட்சியாய் நிறுத்த போறார். நிறைய பேருக்கு சாட்சி சொல்றதற்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். அதனால எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். ஆரம்பத்தில் எல்லாரும் இருக்கணும். நோ 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 நோ. சில இடங்களில் நீங்க மட்டும்தான் நிற்கணும். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு அழகா உங்களை நடத்த முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக, நீங்கள் தனியாக நிற்கிறதுனால உண்டாகிற இரண்டாவது ஆசீர்வாதம், அதை கூட நம்ம வாசிக்க போறோம். நீங்கள் ஆதியாகமம், ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம 27வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெரிதாயிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நீ சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்பி காப்பேன். ஆமென் சொல்லுங்கள். இதுவரையிலையும் இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலேயே அடைக்கலமா இருக்கிறேன். இவன் தனியா இருக்க முடியாதனால அந்த குடும்பத்தோட இருந்து அந்த திருமணத்தை எல்லாம் பண்ணி, இப்போ அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, இல்ல 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 கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி இது கூட்டத்தோட இருக்கிறது எப்பவும் செட் ஆகாது. அதான் லாபான் சொல்லுகிறான், நீ வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்றத குறிப்பினால் அறிந்தேன். நான் கணக்கெழி வச்சிருக்காங்கப்பா, அந்த கணக்கை எடுத்து பார்த்தேன். நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த வருமானத்துக்கும் நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருந்த வருமானத்திற்கும் ஐயோ நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்பதான் சொல்றான், யாக்கோபு சொல்றான், இல்ல கர்த்தர் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிச்சார், நான் நிறைய உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன தனிமையா இருக்க வைத்திரு. அதனால நான் கண்டிப்பா எனக்காக என் குடும்பத்திற்காக தனியா நின்று சம்பாதிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அதற்கு பிறகு உனக்கு என்ன வேணும் கேளப்பா, எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், இனி நான் செய்யறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுத்தா போதும்னு சம்பளம் பேசி அதன் மூலமாய் யாக்கோபு ஒரு பெரிய திரளான ஐஸ்வர்யம் உள்ளவனானார். வேதம் சொல்லுது, அவனுக்கு ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் பெருகின. இப்போ தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். மாமனார் இவரை தேடி வரார். தேடி வரும்போது வேதம் சொல்லுது, அந்த மாமனாருக்கு முன்பாக யாக்கோபு தலை குனிந்தல்ல, தலை நிமிர்ந்து நின்றான். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை,
நீங்கள் எனக்கு தர வேண்டியது ஒன்றும் இல்லை. உங்களுடைய பொருள் எதையுமே நான் எடுத்துக்கொள்ளவில்லை. உங்களுடைய பொருள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அழகாக எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அப்போது நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக நிற்பீர்களே ஆனால் எந்த மனுஷனிடத்துலையும் நம்ம வருத்தம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா காயப்படுத்தவே மாட்டார்கள். நீங்கள் எப்பொழுது மனிதர்களோட நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, சில நேரங்களில் எந்த மனிதர்களோட நம்ம நிற்கிறோமோ அந்த மனிதர்கள் நம்மை அதிகமாய் காயப்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் தனியாக நின்னீங்கன்னு வைங்களேன், உங்களை யாரும் காயப்படுத்தவே முடியாது, உங்களை யாரும் வருத்தப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு சிலர் ரொம்ப காயப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெரியாதவர்களால் அல்ல, தூரத்தில் இருக்கிறவர்களால் அல்ல, மூணாவது நபர்களால் அல்ல. யார் நம்ம கூட நின்னாங்களோ, யார் நமக்கு தோள் கொடுத்தாங்களோ, யார் நம்மளை தூக்கி விடணும்னு நினைச்சாங்களோ அவங்களால தாங்க நமக்கு ரொம்ப மன வருத்தம், அவங்களால தாங்க நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை தனிமையா இந்த பாதையில ஓடுப்பா, உனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்ற காரியத்தை உங்களுக்கு செய்யும்போது நீங்க மனசார அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, நான் தனியா நிற்கும் போது தான் நிறைய மனிதர்கள் என்னை வருத்தப்படுத்தவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை அப்படின்னா சில நேரங்களில் அவங்க ரொம்ப ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னா வருத்தப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்களாலே நமக்கு மிகப்பெரிய பயம் உண்டாகும். சவுல் ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் வந்து தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் போகிறதை பார்த்த உடனே அவன் பயங்கரமாக சோர்ந்து போயிட்டான் பாருங்களேன். உடனே அந்த பலி செலுத்துவதற்காக முயற்சி எடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில செய்த தவறே தன்னை விட்டு ஜனங்கள் போகிறத பார்த்த உடனே அவனால அந்த அந்த போரை முடிக்க முடியுமான்ற அவநம்பிக்கை வந்து விட்டது. அப்போ நம்மை விட்டு சில மனிதர்கள் கடந்து போகும்போது நமக்கு அவநம்பிக்கை வந்துடும், நம்ம சோர்ந்து போயிடுவோம், நம்ம அந்த காரியத்தை மேற்கொண்டு செய்யவே முடியாது. அதற்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் நீங்க தனியா செய்யுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். யாரும் நம்மளை விழத்தள்ளவும் முடியாது, யாரும் நம்மளை சோர்ந்து போக பண்ணவும் முடியாது. இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போன உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு பெரிய சோர்வு வரும். ஐயோ இவங்க இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாதோ, இவங்க இல்லைன்னா நம்ம செய்ய மாட்டோமோ, இவங்க இருந்தாங்களே இப்போ இல்லையே, நம்ம ஏன் அதுக்கு பண்ணணும்? நீங்க நில்லுங்க, உங்க பட்சத்தில் நிற்கிற ஆண்டவர் வெற்றியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நீங்க தனியாக நிற்கிறதுனாலே கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் யாரு போனாலும் யார் வந்தாலும் நான் வந்து கவலைப்பட போறதே இல்லை, நான் சோர்ந்து போகவே மாட்டேன். என்னை யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா சோர்ந்து போக பண்ண முடியவே முடியாது. இந்த ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அதான் உனக்கு 1000 பேர் இல்லாமல் இருப்பாங்க, 1000 பேர் வருவாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் உன் முகம் நீ யார்கிட்ட தான் பார்க்கணும்னா என்ன தான் பார்க்கணும். நானும் நீயும் இந்த மகா பெரிய தரிசனத்தில் கோடிக்கணக்கான பேரை கர்த்தர் என் கூட இணைச்சாலும் நான் நோக்கி பார்க்க வேண்டியது ஜனங்களை அல்ல, நான் நோக்கி பார்க்க வேண்டியது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை தான் நான் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பதான் நான் சொல்றேன், நீங்க கூட என்னை எப்போ வருத்தப்படுத்த மாட்டீங்க தெரியுமா? நீங்க கூட என்னை எப்போ வருத்தப்படுத்த மாட்டீங்கன்னா, உங்களை நான் எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வருத்தப்படுத்துற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். நீங்க என்ன வருத்தப்படுத்துவீங்க, ஆனா நான் கர்த்தரை எதிர்பார்த்தேன் அப்படின்னா நீங்க என்ன வருத்தப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரும் மனுஷனே அல்ல, யாரதான் அப்படின்னா கர்த்தரையே ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? என் பக்கத்துல நீர் இரு ஆண்டவரே, என் கூட நீர் இரு ஆண்டவரே. நீர் என் கூட இருந்தா என்னை ஏன் வருத்தப்படுத்துறாங்க, என்னை ஏன் கஷ்டப்படுத்துறாங்க, என் மனசை ஏன் உடைக்கிறாங்க? இல்லை, ஆள் வேணும் ஜனங்கள் இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தி கண்டிப்பாக பொருந்தும். நீங்கள் தனியாக நின்றாதான் அவர்கள் உங்களை கண்டிப்பாக உங்களை வருத்தப்படுத்த முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். ரோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார்,
நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் நான் உன் சன்னதியையும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமும் லோத்தும் இப்ப இருக்கிறாங்க. நீங்கள் ஆபிரகாம் தன்னுடைய ஊரை விட்டு கிளம்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரா அவனை விட்டு கலந்துட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல தேராகு அந்த ஒரு டீம் அவனை விட்டு கலருது, அடுத்த டைம் இன்னொரு டீம் அவனை விட்டு போகுது. இப்போ கடைசி வரைக்கும் அவனோட பிரயாணம் பண்றது யார் அப்படின்னா இந்த லோத்து தான் பிரயாணம் பண்றான். அப்போ ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பா அப்படின்னா, சரி இடையில வந்தவங்க நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா இந்த லோத்து நம்மளை விட்டு கண்டிப்பா போக மாட்டான், அதனால அவனுக்கு நிறைய ஃப்ரீனஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தான். இப்ப திடீர்னு பார்த்தா லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் இப்ப பிரிகிற சூழ்நிலையில போயிட்டாங்க. இதுவரையிலும் பிரியாம இருக்கிறது இவர் ஒருத்தர் தான், இப்ப அவனும் பிரிஞ்சிட்டான். இப்ப அவன் போயிடறான். போன அது வரைக்குமே ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆபிரகாம்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா எப்போ ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போறானோ அப்பவே கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த பூமியில எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து திரி, அதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இவன் லோத்து போகிற வரைக்கும் அந்த வாக்கு தத்தம் வரவே இல்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க சிலர் நம்மளை விட்டு கலர்றதை பற்றி கவலைப்படக்கூடாது. சிலரை ஆண்டவர் நம்மை விட்டு எடுத்துக்கொள்றதை பற்றி கவலைப்பட, அவங்க டேலண்ட் உள்ள ஆட்களா இருக்கலாம், அவங்க பணபலம் உள்ளவர்களா இருக்கலாம், இல்லையென்றால் அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்களா இருக்கலாம். கர்த்தரே ஒரு மனுஷனை உங்களை விட்டு விலக்குறார் அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டியது, உங்களை தனியா நிக்க வைக்கிறாருன்னா நீங்க நினைக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, கர்த்தர் உங்களை முழுமையா ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க போறாரு? சிலர் தனியாக நின்றால்தான் நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய தரிசனம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் தனியாக நின்றால்தான் உங்கள் தரிசனம் முழுமையாக நிறைவேற்றப்படும். இல்லை அப்படின்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க கூட இருக்கட்டும்னு நினைச்சீங்கன்னா உங்க தரிசனம் உங்களை கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிறது முழுமையா என்ன பண்ணாதுன்னா ஃபினிஷ் ஆகவே ஆகாது. இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு இப்படி வாக்குத்தத்தம் கிடைக்கல. அவன் வெளியே போனோன்னு கர்த்தர் சொல்றாரு, மொத்தமும் யாருக்கு தான்ப்பா, நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமா நடந்தது எல்லாமே உனக்கு தான், நான் உனக்காக தான் வச்சிருந்தேன். ஸோ அவன் உள்ள இருந்தான். அவன் ஜெபத்தில் குறைவு, விசுவாசத்தில் குறைவு. நீ நேசிக்கிற அளவுக்கு என்ன அவன் நேசிக்கல, நீ விரும்புகிற அளவுக்கு நீ என்ன விரும்பலை. இப்போ அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் உன்னை மட்டும் நான் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களை அனுப்புகிறாரா? உங்களை எல்லாரும் உங்களை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்படுகிறீர்களா? நம்புகிறவர்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களா? நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்குரியதை கர்த்தர் கொடுக்கிறதுக்காய் கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்குரிய முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க ஆசீர்வாதத்தை அவங்க பிச்சு எடுக்கிறதுனால, அவங்க தூரத்தில் கொண்டு போறதுனால ஆண்டவரால் உங்களால முழுமையாக ஆசீர்வதிக்கவே முடியல. அதனால நான் இந்த செய்தியை கொடுக்கறதுனால அவசரப்பட்டு உடனே சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் கலட்டி விட்டுட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லலை. நீங்க யாரையுமே கலட்டி விட வேண்டாம், உங்களை விட்டு யாருமே போக வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் உங்களோட இருப்பார்களே, ஆனால் நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க, அவங்க உங்களோட இருக்க முடியாது, அவங்க உங்களோட இருக்கவும் மாட்டாங்க. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அவங்களே அவங்க உங்களை விட்டுட்டு சமாதானமா அவங்க வெளியே போயிடுவாங்க, நீங்க ஜெபம் மட்டும் பண்ணா போதும். ஸோ அப்படி உங்களை விட்டு போறவங்களுக்காக நீங்க என்ன படக்கூடாது அப்படின்னா, வருத்தம் மட்டும் படக்கூடாது. வருத்தம் மட்டும். எல்லாரும் மாறுவார்களா? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் மாறுவார்களா? எல்லாரும் கைவிடுவார்களா? அதான் நான் 3 காரியத்தை எப்பவும் சொல்லுவேன். ஒன்று, யாரு வேணாலும் உங்க மேல பொறாமப்படுவாங்க. ஹலோ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாரு வேணும்னாலும் உங்க மேல பொறாமப்படுவாங்க. ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகள், குட்டி குழந்தைங்க இருக்குது. இந்த 2 குட்டி குழந்தைங்களுக்குள்ள இந்த இளைய குழந்தை வந்த உடனே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூத்த பாப்பா 2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்க தான் கேர் எடுக்க ஆரம்பிச்ச உடனே
இந்த குழந்தை தொட்டில் படுத்து கிடக்கும்போது கையை பிடிச்சி இழுத்து அது கீழே தள்ளி போடும். அந்த குழந்தைய போய் படார்னு அடிக்கும். இந்த சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அம்மா அப்பா ஒரு குழந்தைய எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாங்கன்றது அதால் தாங்க முடியல. அதாங்க முடியும். ஒரு வாலிபு பொண்ணு பிசாசு பிடிச்ச மாதிரி சர்ச்சில் வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சொல்லுது, எங்கள் அக்காவை நான் கொன்னாதான் உள்ள பிசாசு பேசுகிற மாதிரி அது பேசுது, ஆக்டிங் பண்ணுது. எங்கள் அக்கா செத்துட்டானா நான் நல்லாயிருவேன், எங்கள் அக்கா செத்துட்டானா நான் நல்லாயிருவேன். அப்புறம் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அப்பா அக்காவுக்கு ரொம்ப கேர் எடுக்கிறதுனால அவங்க மேலே ஒரு பொறாமை. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், யார் வேண்டும் என்றாலும் உங்கள் மேல் பொறாமை. பெத்த அம்மா கூட சில டைம் பொறாமப்படுவாங்க, பெத்த அப்பா கூட பொறாமப்படுவாங்க. யார் வேண்டுமென்றாலும் பொறாமப்படுவார்கள். நம்பர் 2, யார் வேண்டுமென்றாலும் மாறுவார்கள். யார் வேண்டுமென்றாலும் மாறுவார்கள். அழுத்தி சொல்றேன், யார் வேணாலும் நீங்க மலையை போல நம்பி இருக்கிறவங்க கூட மாறுவாங்க. நம்பர் 3, யார் வேண்டுமென்றாலும் கைவிடுவார்கள். இந்த 3ஐயும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மறக்கவே கூடாது சாகிற வரைக்கும். ஒன்று, யார் வேணாலும் என் மேல பொறாமப்பட முடியும். நம்பர் 2, யார் வேணாலும் என்ன மறந்துடுவாங்க. நம்பர் 3, யார் வேணாலும் என்ன கைவிட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் என்னை தனிமையாக நிற்க வைக்கும்போது நான் தனியாகவே நின்றேன்யா, தனியாகவே நின்றேன். கஞ்சியோ கூழோ நான் தனியாக நின்று குடிச்சிட்றேன்யா. உனக்கு அதுக்காக ஜனங்கள் வேண்டான்னு சொல்லலை. வேதம் சொல்லுது, 2 பேர் ஒன்னா இருக்கும்போது சூடுண்டாகும்னு சொல்லுது. ஒருவன் விழுந்தால் ஒருத்தன் தூக்கி விடுவான். நம்ம சகோதர ஐக்கியத்தை குறித்து சொல்ல வரல, ஆனால் அவங்களையே சார்ந்து அவங்களையே டிபெண்ட் பண்ணி எந்திரிச்சாலும் தூங்கினாலும் அவங்க பேரை உச்சரித்து, ஐயோ அவங்க எல்லாம் நான் வாழ முடியாது, ஐயோ அவங்க இல்லாம நான் எப்படி செய்வேன். நோ, இல்லவே இல்லை. கர்த்தர் இல்லாம தான் நம்மளால வாழ முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, கர்த்தர் உங்களுக்குரியதை அப்படியே ஃபுல் பண்ணி உங்களுக்கு தரணுமா, உங்களை எப்படி தான் நிற்க வைப்பாருன்னா தனியாக தான் நிற்க வைப்பார். ஆமோதிக்கிறீர்களா? தனியாக நிற்கிற ஒரு மனிதன் தான் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமோதிக்கிறீர்களா? ஏசப்பாட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நான் தனிமையை நிற்கிறதுக்கு எனக்கு என்ன தரும் அப்படின்னா, இந்த நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுது, அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷன் என்ன அப்படின்னா, தனக்குள்ளே அவன் ரெடி ஆயிட்டான், அவன் பர்ஃபெக்ட் ஆயிட்டான், அவனுக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு. அவனுக்குள்ள அந்த ப்ளூ பிரிண்ட் வந்ததுக்கு பிறகுதான் அதை மற்றவங்களுக்கு அவன் ஷேர் பண்றான். அது வரைக்கும் அவன் அந்த தரிசனத்தில் யார் தான் நிற்கிறான்னா அவன் மட்டும்தான் நிற்கிறான். ஆனால் உங்களுக்கே வெளிச்சம் இல்லை, உங்களுக்கே ஒரு ஐடியா இல்லை, நீங்களே ஸ்ட்ராங் ஆகலை. 10 பேரை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க? அந்த காரியம் வெற்றியா முடியாது. முதல்ல உங்க தரிசனத்தில் யார் நிற்கணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க நிற்கணும், நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடமே அதான். நீ ஊழியம் செய்யறதுக்கு லாயக்குள்ளவனா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ தனியா நில்லு. நீ நின்று நீ தரிசனத்தை சுமந்து நீ நல்லா கஷ்டப்பட்டு என்ன பண்றேன், என்ன செய்யறேன், உன்னை எப்படி நடத்துறேன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் கூட லட்சங்களை ஆயிரங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் எனக்கு செஞ்சுட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் என்னை தனியவே நிற்க வச்சாரு, தனியவே நிற்க வச்சாரு. யாருமே இல்லாம அத்தனை சொந்தங்கள் அத்தனை நண்பர்கள் இருந்த போதிலும் கர்த்தர் என்ன தனியவே, இன்னைக்கு இங்கே இருக்கிற யாரையோ ஒருத்தரை, இந்த வார்த்தையை கேட்குற யாரையோ ஒருத்தரை கர்த்தர் இந்த சூழ்நிலையில் தான் நடத்துறாரு. தேவ பிள்ளையே, தனிமையில் நிற்கிறத குறித்து மட்டும் சோர்ந்தே போகாத. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. முதலாவதாக நீங்க தனியா நிற்கிறீங்க அப்படின்னா உங்க கூட 100% கர்த்தர் நிற்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் பேசும்போது ஆண்டவரே எழும்பு வழக்காடுகிறார். என் பையன் தனியான்னு நினைச்சிடாத, நான் என் பையன் கூட இருக்கிறேன், அவனுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், அவனுக்காக நான் வழக்காடுவேன்னு கர்த்தர் எழும்பி நிற்கிறார். ஸோ நீங்கள் தனியாக இருக்கும்போது நம்பர் 1 கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நம்பர் 2, ரெண்டாவது, நீங்கள் தனியாக நிற்கும் போது யாருமே உங்களை காயப்படுத்தவே முடியாது, யாரும் உங்களை சோர்ந்து போக பண்ண முடியாது. நீங்கள் தனியாக நிற்கலைன்னா தான், கூட்டத்தோடு இருந்தால் தான் அவங்க நம்மளை சோர்ந்து போக பண்ணுவார்கள். நம்பர் 3, நீங்கள் தனியாக நின்னாதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன், இங்கே இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிங்க.
இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் பணத்தை செலவு பண்ணக்கூடாது. கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சின்ன உங்களுடைய சரீர உழைப்பு, உங்களுடைய கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால ஒரு சின்ன பிஸ்னஸ், ₹1 பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஒரு நாளில் உங்களுக்கு ₹1 லாபம் வரட்டும், இல்லைன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு ₹100 லாபம் வரட்டும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை இப்போ துவங்குங்க, ஜெபம் பண்ணுங்க, அதை டெவலப் பண்ணுங்க, அதை நம்முடைய தேசத்துக்கு தகுந்த மாதிரி அதை மோட்டிவேட் பண்ணி அப்படியே நல்ல அழகாக கொண்டு போங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் கை உங்களுடைய கையோடு இருக்கும். நீங்கள் இன்றைக்கி தனிமையாக இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு நல்லா வாக்கு கொடுக்குறாரு, உங்களோட நான் வர்றேன், உங்களோட கூட நிற்பேன். உங்கள் கையோட கர்த்தருடைய கை இருக்கும், உங்கள் பிஸ்னஸோட கர்த்தருடைய பிஸ்னஸ் இருக்கும், உங்களுடைய வருமானத்தோட கர்த்தருடைய வருமானம் இருக்கும். கர்த்தர் உங்களை தனியாய் நின்று கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. உன்னை அதுக்காக தான் வேறு பிரிச்சேன், அதற்காகத்தான் உன்னை குடும்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேரையோ நீ தேடி போற, எத்தனை பேரையோ சார்ந்து போற. ஆனால் நீ திரும்பி பார், ஒருத்தர் கூட உன் கூட நிற்கல, ஒருத்தர் கூட உன்னை கூட இந்த பிரயாணத்தில் வரல. எல்லாரும் பாதி வெளியில போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் உன் கூட நிற்கிறது நான் தான். கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் திருவிழம் பற்றுவார். நானே உன் கூட கடைசி வரைக்கும் நிற்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இதுவரைக்கும் நிற்காதவங்களை நீங்க தேட வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீ நல்லவர், நான் நம்புறேன் ஆண்டவரே, நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நான் மதுகளை தாண்டுவேன் ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, நான் தனிமையில நிற்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்றவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தமா, ஏசப்பா நீர் என் கூட இருந்தால் போதும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நம்புகிற மனிதர்கள் நம்மை கைவிடும் போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நாம் அவரால் மறக்கப்படுவது இல்லை. அவர் நம்மை கைவிடுகிறவரே அல்ல, அவர் நம்மை கைவிடுகிறவரே அல்ல. மனிதர்கள் மறந்து போனாலும், காரணமே இன்றி நம்மை பகைத்தாலும், நம்மை கைவிடாத ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறதுனால் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா சமூகத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ உம்மாலே நாம் மறக்கப்படுவதில்லை, உம் வார்த்தை மாறுவதே இல்லை. சொல்லும் எல்லாரும், உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை, உம் வார்த்தை மாறுவதே இல்லை. என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை. சொல்லுவோம், என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை. உம்மாலே உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை, உம் வார்த்தை மாறுவதே இல்லை. மனிதர் மறந்து போனாலும், வன்பகையாய் உன்னை பகைத்தாலும், உறவுகள் வேறுத்து தள்ளினாலும், காரணமின்றி நகைத்தாலும், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. எல்லாரும் சொல்லுவோம், என்னை கைவிடுவ கர்த்தர் கைவிடவே மாட்டார். முடியாதவங்க எழும்பி கூட நின்று கொள்ளலாம். உம்மாலே நான் மறக்கப்படுவதில் பலப்படுத்துகிற ஆவியானவரே மாறுவதே. சொல்லுங்க அப்பா பார்த்து, உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை, உம்மாலே நான் மறக்கப்படுவதில்லை, உம் வார்த்தை என்னை கைவிடுவதில்லை, உம் வார்த்தை
கை கையை மேல உயர்த்தி என்னை கைவிடுவதில்லை, என்னை கைவிடுவார். எஸ், சத்தமாய் ஓ என்னை விட்டு நம்பிக்கையோட எங்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையே, எங்க அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையே, என் சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட இல்லையே, ஆனால் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், என்னை கைவிடுவார் இல்லை. விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க பிரதர் சிஸ்டர், அறிக்கை செய்யுங்க. எஸ், குடும்பமாய் எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாரும் என்னை கைவிடுவதில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya, என்னை கைவிடுவதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை எங்களுக்கு செய்தருளும், உம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை எங்களுக்காக நினைத்தருளும். எங்கள் சத்துருக்கள் கையிலிருந்து எங்களை நீங்களாக்கி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாங்கள் பயமில்லாமல் உமக்கு முன்பாக பயபக்தியோடும் நீதியோடும் உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு கட்டளை இடுவீராக. நீர் உம்முடைய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை, ஓ ஈசாக்குக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், உம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுக்காக நீர் சொன்ன வாக்கின்படியே உமது ஜனத்தை சந்தித்து மீட்டு அவர்கள் சத்துருக்கள் கையிலிருந்தும் எங்களை பகைக்கிறவர்கள் கையிலிருந்தும் ஹalleluya எங்களை ரட்சித்து எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா, எங்களோட இருங்கப்பா, மகிமை தாங்கட்டும், உங்க பலன் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.